वन्देऽहं श्रीगुरो पदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनेति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु रुद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्लोकम नंबर 38। न कर्हि चिन्मत्परा शान्तरूपे नङ्क्ष्यन्ति नो मे निमिषो लेडिहेतिः येषामहं प्रिय आत्मा सुतश्च சுகா குரு சுகிருதோ தெய்வமிஷ்டம். படிக்கிறீங்களா மொழிபெயர்ப்பு? படிக்கிறோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். பகவான் மேலும் கூறினார், என் அன்பு அன்னையே, அம்மாதிரி தெய்வீக செல்வ வளத்தை பெற்ற பக்தர்கள் அவற்றை ஒருபோதும் இழப்பதில்லை. ஆயுதங்களோ கால மாற்றமோ அத்தகைய செல்வ வளங்களை அழிக்க முடியாது. பக்தர்கள் என்னை அவர்கள் நண்பனாக, உறவினராக, மகனாக, குருவாக, கொடையாளராக, பரமனாக, பகவானாக ஏற்றுக்கொள்வதால் எந்த நேரத்திலும் அவர்கள் உடைமைகளை இழக்கும்படி செய்ய இயலாது. பொருளுரை. ஒருவர் மிக உயர் லோகங்களுக்கு மற்றும் பிரம்ம லோகத்திற்கு கூட புண்ணிய செயல்களின் ஆற்றலால் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். ஆனால் அந்த புண்ணிய செயல்களின் விளைவுகள் முடியும் பொழுது அவர் ஒரு புது வாழ்வின் செயல்களை தொடங்க மீண்டும் இந்த பூமிக்கு வருகிறார் என்று பகவத்கீதை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் இவ்வாறு நீண்ட ஆயுள் உடைய வாழ்வுக்காகவும் இன்பத்திற்காகவும் உயர்ந்த லோகங்களுக்கு உயர்த்தப்பட்டாலும் கூட அது நிலையான குடியேற்றம் இல்லை. ஆனால் பக்தர்களை பொறுத்தவரை அவர்கள் சொத்துக்களான பக்தி தொண்டின் சாரணை, வைகுண்டத்தின் பயனை, செல்வ வளம் இந்த கோளிலும் ஒருபோதும் அளிக்கப்படாது. இந்த பதத்தில் கபிலதேவர் தன் அன்னையை சாந்த ரூபா என்று அழைக்கிறார். இது பக்தர்களின் செல்வ வளம் நிலையானது என்பதை குறிக்கிறது. ஏனென்றால் பக்தர்கள் சாந்த ரூபா என்று அழைக்கப்படும் வைகுந்த சூழலில் எப்போதும் நிலை பெற்று இருக்கிறார்கள். ஏனென்றால் இது ரஜோகுணம், தமோகுணம் ஆகியவற்றால் தொல்லை இல்லாத சுத்த சத்துவ குணத்தில் அமைந்துள்ளது. ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் அமைந்தால் அந்த தெய்வீக தொண்டு செய்யும் நிலை அளிக்கப்பட முடியாதது. மேலும் தொண்டும் இன்பமும் எல்லையின்றி அதிகரிக்கும். வைகுந்த சூழ்நிலையில் ஒரு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களுக்கு காலத்தால் பாதிப்பு இல்லை. இந்த ஜட உலகில் காலத்தின் பாதிப்பு எல்லாவற்றையும் அளிக்கிறது. ஆனால் வைகுந்த சூழலில் காலத்தின் அல்லது தேவர்களின் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் வைகுந்த கோள்களின் தேவர்கள் யாரும் இல்லை. இங்கு நமது செயல்கள் பல்வேறு தேவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நாம் நமது கை கால்களை அசைத்தால் கூட அந்த செயல் தேவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆனால் வைகுந்த சூழ்நிலையில் தேவர்களின் அல்லது காலத்தின் பாதிப்பு ஏதும் இல்லை. அதனால் அழிவு பற்றிய வினா அங்கு இல்லை. காலத்தின் ஆக்கக்கூறு இருக்கும் பொழுது அழிவு நிச்சயமாக இருக்கும். ஆனால் காலத்தின் ஆக்கக்கூறு இல்லாத பொழுது
கடந்த நிகழ்வு அல்லது எதிர்காலம் எல்லாமே நிலையானவை ஆகும். அதனால் இந்த செயலில் தெய்வீக செல்வ வளங்கள் எப்போதும் அளிக்கப்பட முடியாதவை என்பதை குறிக்கும். நான் எஸ்என்தி எனும் சொற்களை பயன்படுத்துகிறது. மரணத்திலிருந்து ஒருவன் விடுதலை பெறுவதற்குரிய காரணமும் இங்கு வர்ணிக்கப்படுகிறது. பக்தர்கள் பகவானை மிகவும் அன்புக்கு உகந்தவராக ஏற்றுக்கொள்கின்றனர். அவருடன் வெவ்வேறு வகையான உறவு முறைகளில் பரிவர்த்தனை செய்து கொள்கின்றனர். அவர்கள் பரம புருஷ பகவானை அன்பு மிகுந்த தோரனாக, அன்பு மிகுந்த உறவினராக, அன்பு மிகுந்த மகனாக, அன்பு மிகுந்த குருவாக, அன்பு மிகுந்த நலம் விரும்பியாக அல்லது அன்பு மிகுந்த தெய்வமாக ஏற்கின்றனர். பகவான் என்றும் நிலையானவர். அதனால் அவரை எந்த உறவு முறையில் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அது நிலையானது. அந்த உறவு முறைகள் அழிக்கப்பட இயலாதவை. அதனால் அந்த உறவு முறைகளில் செல்வ வளங்களும் ஒருபோதும் அழியாதவை என்ற இங்கு தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது. எல்லா உயிரினமும் ஏதாவது ஒன்றை விரும்பும் மனப்பாங்கு உடையது. யாரேனும் ஒருவர் விரும்புவதற்கு ஒரு பொருளும் இல்லை என்றால் அவர் தன் அன்பை பொதுவாக நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளிடம் காட்டுவதை நாம் பார்க்க முடியும். இவ்வாறு உயிரினங்களில் உள்ள அன்பிற்கான நிலைத்த மனப்பாங்கு எப்போதும் நிலை பெறுவதற்கேற்ற இடத்தை தேடுகிறது. பரமபுருஷ பகவானை நமது அன்புக்குகந்த பொருளாக, ஒரு தோழனாக, ஒரு மகனாக, ஒரு குருவாக அல்லது ஒரு நலம் விரும்பியாக அவரிடம் அன்பு செலுத்தலாம். அதில் ஏமாற்றம் இருக்காது. அம்மாதிரி அன்புக்கு முடிவு ஏதும் இல்லை என்பதை இந்த பதத்திலிருந்து அறிகிறோம். நாம் பகவானுடன் வேறுபட்ட உறவு முறைகளை நிலையாக அனுபவிக்கலாம். இந்த பதத்தின் ஒரு சிறந்த கருத்து என்னவென்றால், பகவானை மேலான குருவாக ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். பகவத்கீதை பகவானால் நேரடியாக உரைக்கப்பட்டது. அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவாக அல்லது ஆன்மீக ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார். அதுபோல நாம் கிருஷ்ணரை மட்டுமே உன்னதமான ஆன்மீக குருவாக ஏற்க வேண்டும். படிக்கிட்டு நம்ம பிரபு என்ன இருக்கு? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் என்றால் கிருஷ்ணரும் அவரது நம்பிக்கைக்கு உகந்த பக்தர்களும் என்று பொருள். கிருஷ்ணர் தனியாக இல்லை. நாம் கிருஷ்ணரை பற்றி பேசும் பொழுது கிருஷ்ணா என்றால் அவர் பெயரில், அவர் வடிவில், அவர் குணங்களில், அவர் இருப்பிடத்தில் மற்றும் அவர் தொடர்புகளில் உள்ளவர் என்று பொருள். கிருஷ்ணா ஒருபோதும் தனியாக இல்லை. ஏனெனில் கிருஷ்ணரின் பக்தர்கள் மாயாவாதிகள் அல்லர். சான்றாக ஒரு அரசர் எப்போதும் அவருடைய செயலாளருடன், அவர் சேனாபதியுடன், அவர் பணியாளருடன், பரிவாரங்களுடன் தொடர்புடையவர். நாம் கிருஷ்ணரையும் அவருடன் தொடர்புடையவர்களையும் நாம் குருவாக ஏற்றுக்கொண்டவுடன் எந்த தீய விளைவுகளும் நம் அறிவை அழிக்க முடியாது. இந்த மண்ணுலகில் நாம் பெறும் அறிவு காலத்தின் பாதிப்பினால் மாறலாம். ஆனால் பகவத்கீதையிலிருந்து பெறப்பட்ட முடிவுகள் கிருஷ்ணராகிய பகவானின் உரைகளிலிருந்து நேரடியாக பெறப்பட்டவை, ஒருபோதும் மாற முடியாதவை. பகவத்கீதையின் அர்த்தம் கற்பிப்பதில் பயன் இல்லை. அது என்றும் நித்தியமானது. கிருஷ்ணர் மேலான பகவான் ஒருவரின் சிறந்த நண்பராக ஏற்றுக்கொள்ளப்பட அவர் எப்போதும் ஏமாற்ற மாட்டார். அவர் எப்போதும் பக்தருக்கு அவருடைய நட்பு கலந்த அறிவுரையும் நட்புடனான பாதுகாப்பையும் வழங்குவார். கிருஷ்ணர் ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் ஒருபோதும் இறப்பது இல்லை. இங்கு நமக்கு மிகுந்த அன்புடைய மகன் அல்லது குழந்தை இருக்கிறான். ஆனால் தந்தையும் தாயும் அல்லது அவனிடம் அன்பாய் இருப்பவர்கள் எப்போதும் என் மகள் இரவாமல் இருக்கட்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் ஒருபோதும் இழப்பதில்லை. அதனால் கிருஷ்ணா அல்லது பகவானை தங்கள் மகனாக ஏற்றுக்கொள்பவர்கள் தங்கள் மகனை ஒருபோதும் இழப்பது இல்லை. பல நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் விக்கிரக தெய்வத்தை ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றனர். வங்காளத்தில் அது போன்ற நிகழ்ச்சிகள் பல உள்ளன. பக்தரின் இறப்பிற்கு பிறகும் விக்கிரக தெய்வம் தந்தைக்காக ஈமக்கடன் நிகழ்த்துகிறது. இந்த உறவுமுறை எப்போதும் அழியாது. மக்கள் தேவர்களை வேறுபட்ட வடிவங்களில் வழிபடுவதில் பழக்கம் உடையவர்கள். ஆனால் பகவத்கீதையில் அந்த மனப்பாங்கு கண்டிக்கப்படுகிறது. அதனால் ஒருவர் பரமபுருஷ பகவானை மட்டுமே அவருடைய வேறுபட்ட வடிவங்களாகிய லட்சுமி நாராயணர், சீத்தை ராமர் மற்றும் ராதை கிருஷ்ணர் இவர்களை வழிபட போதுமான அறிவு கூர்மை படைத்தவராக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் எப்போதும் ஏமாற்றப்படுவது இல்லை.
தேவர்களை வழிபடுவதன் மூலம் ஒருவர் தன்னை உயர்ந்த கோள்களுக்கு உயர்த்தி கொள்ளலாம். ஆனால் இந்த மண்ணுலகம் அழியும் போது அத்தெய்வமும் அதன் இருப்பிடமும் அழிக்கப்படும். ஆனால் பரமபுருஷ பகவானை வழிபடும் ஒருவர் காலத்தின் பாதிப்போ அழிவோ அல்லது ஒட்டுமொத்த அழிவோ இல்லாத வைகுந்த கோள்களுக்கு உயர்த்தப்படுகிறார். முடிவு என்னவென்றால், பரமபுருஷ பகவானை எல்லாமாக ஏற்றுக்கொண்ட பக்தர்களிடம் காலம் தன் பாதிப்பை செயல்படுத்த முடியாது என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதுல மொழிபெயர்ப்புல 2 கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, பகவானுடைய சம்பந்தப்பட்ட எதுவுமே அழிக்கவே பட முடியாது. காலம் என்பது அவைகளை அழிக்க முடியாது. 2வது என்ன சொல்லியிருக்குன்னா, யார் ஒருவர் பகவானையும் பகவானுடைய பக்தியையும் தன்னுடைய ஒரே சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சொத்து என்றுமே அழியாது. இதுல முக்கியமான கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லா பக்தர்களுமே உறவினை விரும்புகிறார்கள். உறவு இல்லாமல் எந்த மனிதர்களுமே இருக்க முடியாது. மனிதர்கள் தேடுவது செல்வத்தையோ அல்லது புகழையோ அல்லது வசதியோ எதையுமே அவர்கள் உண்மையில் தேடுவதில்லை. இவையெல்லாம் வெளியில தேடுவது மாதிரி இருந்தாலும் பலர் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு செல்வங்களை சேர்ப்பதற்கும் நல்ல உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்றும் புகழ் வேண்டும் என்றும் இவ்வாறு பலவிதமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் உண்மையிலேயே தேடுவது என்ன அப்படின்னா, ஒரு நிரந்தரமான உறவு. மனிதர்கள் அவர்கள் ஆழ் மனதில் அவர்களுடைய விருப்பம் என்பது மிக நெருக்கமான உறவு கிடைக்காதா? நம்மிடம் அன்பு செலுத்துபவர்கள் யாரும் இல்லையா? இதைத்தான் தேடுகிறார்கள் மனிதர்கள். மற்ற பலவித குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்று விரும்புவதை போன்று ஒரு தோற்றம் இருந்தாலும் எல்லாரும் உண்மையிலேயே தேடுவது ஒரு ஆழ்ந்த உறவு. நம்மை யாராவது நேசிக்க மாட்டார்களா? நம்மிடம் உண்மையான அன்பு செலுத்த மாட்டார்களா? இதுதான் மனிதர்கள் எல்லோருமே தேடுவது. இது கிடைப்பதில்லை. ஏனென்றால் நம்ம எது அழியக்கூடியதோ அதன் மீது பற்று வைத்துக் கொண்டு இருக்கிறோம். நான் சொல்ல எல்லா இலக்குகளுமே செல்வம், பதவி, புகழ் எல்லாமே மனிதர்கள் எல்லாருமே அழியக்கூடியது. மனிதர்கள்னா நம்ம மனிதர்கள் உடலை பார்த்து அவர்களுடன் பிரியப்படுகிறோம். உடலை பார்த்து இவர்களை எனக்கு பிடிச்சிருக்கு, இவரை எனக்கு பிடிக்கல. மனிதர்களுடைய புற தோற்றம், புற செயல்கள் இவைகளினால் கவரப்பட்டு நாம் ஒருவரிடம் அன்பு செலுத்துகிறோம். இத்தகைய அன்பு அழியக்கூடியதின் மீது நாம் செலுத்துவது. எப்படி வீடு, செல்வம், காரு, பங்களா, இந்த மாதிரி உறவினர்கள் எல்லாமே அழியக்கூடியதன் மீது நாம பற்று வைப்பதனால நமக்கு எஞ்சுவது ஏமாற்றமே.
சோ பகவான் என்ன சொல்றாரு? நான் நிரந்தரமானவன், நீங்களும் நிரந்தரமானவர்கள். நம் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி, சந்திரா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி, சந்திரா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி, சந்திரா தேவி, சந்திரா தேவி. மியூட் பண்ண முடிஞ்சா மியூட் பண்ண சொல்லிருங்க. அவரை பார்க்க சொல்லுங்க. அந்த லிஸ்ட்ல மியூட் பண்ண முடிஞ்சா மியூட் பண்ணிருங்க. அதை பார்த்தேன், மியூட் பண்ண முடியல அதனால. அப்படிங்களா? எப்படி மியூட் பண்றதுன்னு தெரியல, அது பண்ண முடியல. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க போன் ஆன்ல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஆன்ல இருக்குது, பின் அப்படின்னு வருது. இப்ப அவங்க கட் பண்ணிட்டாங்க பாருங்க. இப்ப கட் பண்ணிட்டாங்களா? இப்ப கட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இல்ல, அந்த போன்ல கிராஸ். பகவான் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு அது அழிக்க முடியாத உறவு. சோ எது நமக்கு நிரந்தரமாக கிடைக்க காத்திருக்கிறதோ அதை நாம் புறக்கணித்து விட்டு, எது நம்மை விட்டு ஓடி போகுமோ அதை பிடிச்சுக்கிறோம். உலகத்தினுடைய மற்ற அனைத்து விஷயங்களுமே எதுவுமே நிரந்தரமாக நிலைக்கக்கூடியது அல்ல. ஆனா நமக்கு அதுதான் வேணும். எது நம்மிடம் நிரந்தரமாக இருப்பதற்காக, நிரந்தரமாக நம்மிடம் அன்பு செலுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறதோ அதை நம்ம புறக்கணிக்கிறோம். சோ பகவானுடைய சம்பந்தப்பட்ட அனைத்துமே எப்படி பகவான் நிரந்தரமானவரோ அதுபோல அவருடைய புகழ், அவருடைய லீலைகள், அவருடைய நாமம், அவருடைய ரூபம், அவருடைய உறவு அனைத்துமே நிரந்தரமாகும். இவற்றை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவ்வாறு பற்றி கொண்டால் நம்ம அவைகள் எதுவுமே அழியாதது. பகவானுடைய ஆன்மீக உலகத்தின் சாந்த ரூபா என்று இதுல குறிப்பிடப்படுகிறது. சாந்த ரூபா என்பது சுத்த சத்துவ நிலையை குறிக்கிறது. 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவ நிலை அங்கு இருப்பதனால் 3 குணங்களின் பாதிப்பு, காலத்தின் பாதிப்பு, இவை எதுவுமே ஆன்மீக உலகத்துல இருக்காது. அதனால அது நமக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கும். பௌதிக உலகத்தினுடைய இன்பம் அவைகள் வெகு விரைவில் அழிக்கப்பட்டுவிடும். காலத்தினாலும் 3 குணங்களாலும் அவைகள் அழிக்கப்பட்டுவிடும். ஓகே, அடுத்தது 39, 40. இமம் லோகம் ததேவாம் ஆத்மானம் உபயாயினாம் ஆத்மானமனுயேச்சேஹ
ये राय पशवो गृहाः विसृज्य सर्वानन्यांश्च मामेवं विश्वतो मुखं भजन्त्यनन्यया भक्त्या तान् मृत्योरतिपारये. ஹரே கிருஷ்ணா நான் பிரபு. படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி, படிக்கிறேன். படிங்க. சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு இவ்வாறு அண்டத்தின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ள பகவான் ஆகிய என்னை தயக்க இன்றி பக்தி தொண்டில் வழிபடும் பக்தர்கள் மேலுலக கோள்களுக்கு உயர்த்தப்பட அல்லது இந்த உலகில் செல்வம், குழந்தைகள், கால்நடைகள், வீடு அல்லது உடலுடன் தொடர்புடைய எதேனுடனும் மகிழ்ச்சி அடைதல் ஆகிய எல்லா ஆசையையும் விட்டு விடுகிறார்கள். நான் அவரை பிறப்பு இறப்பின் மறுபக்கத்திற்கு அழைத்து செல்கிறேன். பொருளுரை. இந்த இரண்டு பதங்களிலும் வர்ணிக்கப்பட்டது போல தயக்கமின்றி பக்தி தொண்டு என்றால் ஒருவர் தன்னை கிருஷ்ணர் உணர்வில் அல்லது பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி பகவானை எல்லாமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருளாகும். பகவானில் எல்லாமே அடைக்கலமானதால் ஏற்றுக்கொள்ளுதல். தயக்கமின்றி வழிபாடும் ஒருவர் தானாகவே எல்லா செல்வங்களையும் பெற்று எல்லா கடமையையும் நிறைவேற்றுகிறார். பகவான் இங்கு தன் பக்தரை பிறப்பிறப்பின் மறுபக்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக உறுதி அளிக்கிறார். அதனால் ஒருவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பால் செல்ல ஆசைப்பட்டால் அவர் மண்ணுலக உடைமைகளை கொண்டிருந்தல் கூடாது என்று சைத்தன்யர் குறிக்கிறார். இதன் பொருள் ஒருவர் இந்த உலகில் மகிழ்ச்சி அடையவோ அல்லது மேலுலகிற்கு உயர்த்தப்படவோ முயற்சி செய்யக்கூடாது. தட உலக செல்வம், குழந்தைகள், வீடுகள் அல்லது கால்நடைகள் பெறவும் முயலக்கூடாது என்பதாகும். ஒரு துய்ய பக்தரால் உணர முடியாத நுண்ணிய அளவில் வீடு வேறு எவ்வாறு அடையப்படுகிறது, அதன் அடையாளங்கள் என்ன என்பதை விளக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுக்கு வாழ்தலில் இந்நிலைகள் உள்ளன. ஒரு நிலை இப்போதைய வாழ்விலும் மற்றொரு நிலை அடுத்த பிறவிக்கான நமது தயாரிப்பிலும் உள்ளன. நான் சத்துவ குணத்தில் இருந்தால் நான் உயர்ந்த கோள்களுக்கு உயர்த்தப்பட ஆயத்தமாகிறேன். நான் ரஜோ குணத்தில் செயல்படுவதால் முதன்மையான ஒரு சமூகத்தில் இருப்பேன். நான் தமோ குணத்தில் இருப்பதால் நான் விலங்கு வாழ்வுக்கு அல்லது மனித வாழ்விற்கு கடைநிலைக்கு தாழ்த்தப்படுவேன். ஆனால் ஒரு பக்தருக்கு இந்த வாழ்வு அல்லது அடுத்த வாழ்வில் அக்கறை ஏதும் இல்லை. ஏனென்றால் அவர் எந்த வாழ்விலும் மண்ணுலக செல்வத்திற்கு உயர்வு அல்லது வாழ்வில் உயர்வு நிலையை அல்லது தாழ்வு நிலைக்கு ஆசைப்படுவதில்லை. அவர் பகவானிடம் அன்புடைய என் பகவானே, நான் எங்கு பிறக்கிறேன் என்பது முக்கியமல்ல. ஆனால் நான் ஒரு எறும்பாக பிறந்தாலும் ஒரு பக்தரின் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஒரு துய்ய பக்தர் இந்த மண்ணுலக பிறப்பிலிருந்து விடுதலை பெற பகவானிடம் வேண்டுவதில்லை. உண்மையில் ஒரு துய்ய பக்தர் தன்னை வீடு வேற்றுக்கு பொருத்தமானவனாக நினைப்பதில்லை. தன்னுடைய கடந்த கால வாழ்வு மற்றும் தன்னுடைய தவறான செயல்களை கருதி அவர் நகரத்தின் கீழான நிலைக்கு அனுப்பப்படவோ தான் பொருத்தமானவர் என்று எண்ணி எளிமையாக நினைக்கிறார். இந்த வாழ்வில் நான் ஒரு பக்தனாக வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது என்னுடைய பல முந்தைய பிறவிகளில் நான் 100% புண்ணியமானவனாக இருந்தேன் என்று பொருள் அல்ல. அது இயலாத காரியம். அதனால் ஒரு பக்தர் என் உண்மையான நிலை பற்றி எப்போதும் உணர்வுடையவர். பகவானிடம் அவர் முழுவதும் சரண்டைவதன் மூலம் பகவானின் அருளால் மட்டுமே அவர் துன்பங்கள் சிறிதாக்கப்படுகின்றன. பகவத்கீதையில் குறிப்பிடுவது போல, என்னிடம் சரணடையுங்கள், நான் உங்களுக்கு எல்லா விதமான பாவ விலைகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிப்பேன். அதுவே அவர் கருணையாகும். ஆனால் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்த ஒருவர் தான் சென்ற முற்பிறவியில் எந்த தவறும் செய்யவில்லை என்பது பொருள் அல்ல. ஒரு பக்தர் எப்போதும் என் தவறுக்காக நான் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம். ஆனால் என் ஒரே வேண்டுகோள் என்னவென்றால் நான் உங்கள் தொண்டை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அந்த பக்தர் அத்தங்கை மனு ஆற்றல் வாய்ந்தவர். அவர் பகவானிடம் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம், ஆனால்
நான் உங்கள் தூய பக்தரின் வீட்டில் பிறக்க வேண்டும். அதனால் நான் முன்னரே மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று வேண்டுகிறார். ஒரு தூய பக்தர் அவருடைய அடுத்த பிறவியில் தன்னை உயர்த்தி கொள்ள ஆவலுடையவர் ஆவார் அல்லர். இந்த மாதிரியான எதிர்பார்ப்பை அவர் முன்பே விட்டு விடுவார். ஒருவர் குடும்ப தலைவராக அல்லது விலங்காக எந்த வாழ்வில் பிறந்திருந்தாலும் அவருக்கு என்று சில குழந்தைகள், சில வசதிகள் அல்லது சில உடைமைகள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பக்தர் எதையும் உடைமையாக்கி கொள்வதில்லை, ஆர்வம் கொள்வதில்லை. அவர் இறைவன் அருளால் பெறக்கூடிய எதிலும் திருப்தி அடைகிறார். அவருடைய சமூக நிலை அல்லது அவருடைய குழந்தைகளின் கல்வி நிலை முன்னேற்றம் அடைவதில் பற்றில்லாதவராக இருக்கிறார். அவர் புறக்கணிக்கும் மனப்பான்மை இல்லாதவர். அவர் கடமை உணர்ச்சி உள்ளவர். ஆனால் அவர் அதிகமான நேரத்தை தற்காலிகமான குடும்ப வாழ்வு அல்லது சமூக வாழ்வு உயர்வுக்காக செலவழிப்பதில்லை. அவர் பகவானின் தொண்டில் முழுவதும் ஈடுபட்டுள்ளார். பிற செயல்களுக்கு எவ்வளவு நேரம் அவசியமோ அவ்வளவு நேரம் மட்டுமே ஒதுக்குகிறார். யாதாரகம் உபஞ்சீதா அம்மாதிரியான துய்ய பக்தர் அடுத்த பிறவியில் அல்லது இந்த பிறவியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர் தன் குடும்பம், குழந்தைகள் அல்லது சமூகத்திற்காக கூட கவலைப்பட மாட்டார். அவர் கிருஷ்ண உணர்வின் பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபடுவார். பக்தருக்கு தெரியாமலே பகவான் தன் பக்தர் உடலை விட்டு நீக்கிய உடனே அவருடைய உன்னத தெய்வீக இருப்பிடத்திற்கு மாற்றப்பட ஏற்பாடு செய்கிறார். உடலை விட்டு நீக்கியவுடன் மற்றொரு தாயின் கருப்பை அவர் செல்வதில்லை. சாதாரண உயிர் இறந்தபின் அதனுடைய கர்மம் அல்லது செயல்களுக்கு ஏற்றபடி வேறு வகையான உடலை எடுக்க மற்றொரு தாயின் கருப்பைக்கு மாற்றப்படுகிறது. ஆனால் பக்தரை பொறுத்தவரை அவர் உடனே பகவானின் தொடர்பில் ஆன்மீக உலகத்திற்கு மாற்றப்படுகிறார். அதுவே பகவானின் சிறந்த கருணையாகும். இது எவ்வாறு முடியும் என்று பின்வரும் பாதங்களில் விளக்கப்படுகிறது. பகவான் சர்வ வல்லமையுள்ளவர். அதனால் அவரால் எதையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் எல்லா பாவ விலைகளையும் மன்னிக்க முடியும். அவரால் ஒருவரை உடனேயே வைகுந்த லோகத்திற்கு மாற்ற முடியும். அதுவே பக்தரின் நலத்தினை விரும்பும் பரமபுருஷர் பகவானின் அரியதும் ஆறாலையும் உணர முடியாதுமான ஆற்றலும் ஆகும். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. சோ இது போன ஸ்லோகத்துல அதனுடைய தொடர்ச்சியாக இங்க சூரிய பக்தர்கள் அவர்கள் எதையுமே வேண்டி விரும்புவதில்லை. எதையுமே அடைய வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் முழுமையாக கிருஷ்ணருடன் அவருடைய பக்தியில் ஈடுபடும் பொழுது அதன் மூலமாக ஒருவருடைய எல்லா தேவைகளுமே பூர்த்தி செய்யப்படுகிறது. அதனால தூய பக்தர்களுக்கு எந்தவித குறையுமே இல்லை. நம்ம எல்லாருமே சுவாமி பகவானுடைய விக்கிரகத்தை முன்னாடி போய் நின்று இருக்கும் போதும் சரி, இல்ல கோவில்ல போகாம நம்ம வீட்டுல இருக்கும் பொழுதும் சரி, எல்லா நிலையிலுமே நம்ம எதையோ ஒண்ணு மனதுல பகவான் முன்னாடி ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாமையே பிரேயர் டயத்துல மாத்திரம்தான் நம்ம ப்ரேயர் பண்றோம்னு அல்ல. நம்முடைய ஒவ்வொரு நொடியும் நம்முடைய ஆசைகளை நாம் பகவானிடத்தில் தெரிந்தோ தெரியாமலோ வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். சோ நமக்கு எதிர பற்று அதிகமாக இருக்கோ அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். தூய பக்தர்கள் அவர்கள் பௌதிக வாழ்க்கையின்
எந்த லட்சியத்தையுமே எந்த இலக்கையுமே அவர்கள் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு எள்ளளவும் கிடையாது. சோ அந்த மாதிரி நிலையில தான் ஒருவர் பகவானுடைய உலகத்திற்கு போக முடியும். பௌதீக வாழ்க்கையின் நமக்கு இருக்கும் வரை நம்மால் ஆன்மீக உலகத்திற்கு போக முடியாது. ராதா மாதாஜி கொஞ்சம் தயவு செய்து மியூட் பண்ணிடுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, யாரோ வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, மியூட் பண்ண சொல்லுங்க. மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸோ பௌதிக உலகத்தின் எந்த விஷயங்களிலுமே நமக்கு பற்று முழுமையாக நீங்க வேண்டும். அது பகவானுடைய தூய பக்தியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் எப்படி பௌதிக வாழ்க்கையினுடைய பற்றெல்லாம் விட முடியும், இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம் இந்த உலகத்துல, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தங்கள் மீதே நம்பிக்கை இல்லாம ஒரு சந்தேகம். ஆனா பக்தி பாதையில யார் கால் பதிக்கிறார்களோ அவர்கள் கட்டாயம் சிறிது சிறிதாக பௌதிக வாழ்க்கையின் பற்றிலிருந்து விலகி விடுவார்கள். அது தானாக நடக்கும். நமக்கே தெரியாம நமக்கு பௌதிக வாழ்க்கையின் பற்று சிறிது சிறிதாக விலகிவிடும். இது நம்ம ஒவ்வொரு பக்தர்களும் உணர முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளை நாமே சோதித்து பார்த்து கொள்ளலாம். நமக்கே தெரியாமல் பகவானுடைய பக்தி நமக்கு வளரும் பொழுது பகவானிடத்தில் ஈர்ப்பு அதிகமாக ஏற்படும் பொழுது பௌதிக வாழ்க்கையின் பற்றுகள் தானாக களையப்பட்டுவிடும். அதனால அத்தகைய பக்தர்கள் அவர்கள் எந்த குறையுமே அவர்களுக்கு இருக்காது. பகவானிடம் அனைத்துமே உடையவர் பகவான். அவருடைய நிழலில் ஒருவர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி குறை இருக்கும்? ரோட்ல இருக்கிற நாய் வேற, பிர்லா வீட்டுல இருக்கக்கூடிய நாய் வேற. ரெண்டுமே நாய் தான். ரோட்ல இருக்கிற நாய்க்கு யாரும் அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா பிர்லா வீட்டுல ஒரு செல்வந்தர் வீட்டுல இருக்கக்கூடிய நாய்க்கு அவ்வளவு கவனிப்பு இருக்கும். எந்த குறையுமே அந்த நாய்க்கு இருக்காது. ஏனென்றால் அந்த நாய் இந்த செல்வந்தரின் நிழலில் இருக்கிறது. அதுபோல பகவானுடைய நிழலில் யார் இருக்கிறார்களோ, பகவானின் பாதுகாப்பில் யார் இருக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. முக்கியமாக நமக்கு இந்த ஸ்லோகத்துல பிரபுபால் சொல்றாரு, நமக்கு எந்த தகுதியுமே இல்லை,
என்று தூய பக்தர்கள் உணர்வார். பக்தர்கள் அல்லாதவர்கள் நான் அப்பேற்பட்டவன், நான் இப்பேற்பட்டவன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கு, எனக்கு இவ்வளவு புகழ் இருக்கு, இந்த மாதிரி தங்களை பற்றி தாங்களே மிகவும் உயர்ந்ததாக நினைத்து கொண்டிருப்பார். இது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அழியாத வஸ்து பக்தர்களிடம் இருக்கு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இதற்கு தகுதி வாய்ந்தவனே இல்லை, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை என்று நினைப்பவன் தூய பக்தன். அதனால நமக்கு இந்த அளவுக்கு பகவான் கருணை காண்பித்திருக்கிறாரே என்ற நன்றி கடன், நன்றி மனப்பான்மை பக்தர்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கிராட்டிடியூட், பகவானிடத்தை நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே நீங்க, நான் எனக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு மனிதன், என்ன போய் இவ்வளவு நீங்க கவனிச்சு, இவ்வளவு எனக்காக இவ்வளவு அன்பு செலுத்தி என்னை இவ்வளவு பாதுகாத்துக்கிறீங்களே அப்படின்னு நம்ம பகவான் கிட்ட மனம் விட்டு நம்முடைய நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு பதிலா நம்ம பகவான் கிட்ட போய் எனக்கு இது இல்லை, அது இல்லை, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, இதை கண்ணு திறந்து பார்க்க மாட்டீங்களா, இப்படி புலம்புறதெல்லாம் பக்தர்களுக்கு அடையாளம் இல்லை. லெமெண்டேஷன் அப்படிங்கிறது பக்தர்களுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. சோக மோக பயாபகா, சோகம் மோகம் பயம், இது மூணும் பக்தர்களுக்கு இல்லவே இல்லை. பயம் என்பது இந்த அடுத்த அடுத்த கணம் எதிர்காலத்தில் என்ன நிகழப்போகுமோ என்கிற அச்சம். அதை பற்றி சிறிது அளவும் அவர்கள் கவலைப்பட மாட்டார். எனக்கு எந்த பிறவி கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு வைகுண்ட லோகத்துக்கு கூட்டிட்டு போங்க, கோலோக விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு பக்தர்கள் பகவானிடம் வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை செய்யுங்கள், எனக்கு அது போதும். உங்களுடைய விருப்பம் நிறைவேறினால் அதில் நான் சந்தோஷம் அடைவேன். எனக்கு என்று ஒரு விருப்பம் கிடையாது, உங்களுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். இதுதான் பக்தர்களுடைய மனநிலை. பக்தர்கள் எப்பொழுதுமே வேண்டுவது, எனக்கு எந்த பிறவை நீங்க கொடுத்தாலும், எந்த நிலையில் என்னை வைத்திருந்தாலும் அதை பற்றி எனக்கு சிறிதளவும் கவலை இல்லை. எனக்கு வேண்டியது நீங்க ஒண்ணுதான். உங்களுடைய உறவு, உங்கள் பாதங்களை பற்றி கொண்டு இருந்தால் எனக்கு போதும். எந்த பிறவி கொடுத்தாலும் சரி, ஓகே. அதனால பகவானுடைய கருணையினால் எதெல்லாம் கிடைக்கிறதோ அதை பக்தர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பகவானுடைய சேவையில் உற்சாகமாக ஈடுபடுவார். 41வது ஸ்லோகம். நான்யத்ர மத் பகவத பிரதான புருஷேஸ்வராத் ஆத்மன சர்வபூதானாம் பயம் தீவிரம் நிவர்த்ததே. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கிறேன் பிரபு. மொழிபெயர். என்னை தவிர வேறு பாதுகாப்பை நாடும் எவருக்கும் பிறப்பு இறப்பின் பயங்கரமான அச்சம் ஒருபோதும் விளக்கப்பட முடியாதது. ஏனென்றால் நானே எல்லாம் வல்ல இறைவன், பரமபுருஷ பகவான், எல்லா படைப்பின் உண்மையான மூலம், எல்லா ஆத்மாக்களின் பரமாத்மா ஆவேன். பொருளுரை.
ஒருவன் பகவானின் தூய பக்தராக இருந்தாலன்றி பிறப்பு இறப்புகளின் சுழற்சி நிறுத்தப்பட இயலாதது என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஹரிம் வினா ஸ்ருதிம் தராந்தி என்று கூறப்படுகிறது. பரமபுருஷ பகவானால் ஆதரிக்கப்பட்டாலன்றி ஒருவர் பிறப்பு இறப்பின் சுழற்சியை மீற முடியாது. அதே கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய சொந்த முழுமை பெறாத புலன்களின் கற்பனையால் பரம சத்தியத்தை புரிந்து கொள்ளும் முறையை மேற்கொள்ளலாம், அல்லது யோக முறையால் ஒருவர் தன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் அவர் என்ன செய்தாலும் பரமபுருஷ பகவானிடம் சரண் அடையும் நிலைக்கு வந்தாலன்றி எந்த வழியும் அவருக்கு வீடு பேற்றினை தராது. அப்படி என்றால் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் கண்டிப்புடன் பின்பற்றுவதால் தவத்தையும் துறவையும் மேற்கொள்பவர்கள் முயற்சி வீணானதா என்று ஒருவர் கேட்கக்கூடும். பதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் தரப்படுகிறது. 10.232 இந்திய ரவிஷ் தாஷா விமுக்தா மானினஹா. பகவான் பிரம்மனும் பிரதேவர்களும் கிருஷ்ணர் தேவகியின் கருவில் இருக்கும் பொழுது பகவானை வேண்டினர். என் அன்பான தாமரை கண்கள் உடைய பகவானே, மனிதர்கள் தாங்கள் விடுதலை பெற்று விட்டோம், அல்லது பகவானுடன் ஒன்றிவிட்டோம், அல்லது பகவானாகிவிட்டோம் என்ற எண்ணத்தால் செருக்கடைந்துள்ளனர். ஆனால் அம்மாதிரி செருக்கடைந்த நினைவில் இருந்தாலும் அவர்கள் அறிவை கூர்மை புகழத்தக்கது அல்ல. அவர்கள் அறிவு கூர்மை குறைந்தவர். அவர்களின் அறிவு கூர்மை உயர்ந்ததோ அல்லது தாழ்ந்ததோ தூய்மையானதோ அல்ல. தூய அறிவு கூர்மையால் வாழும் ஒரு உயிரினம் சரணடைவதை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாது. அதனால் தூய அறிவு கூர்மை மிகவும் நல்ல ஒழுக்கமுடைய மனிதனிடமிருந்து உதயமாகிறது என்று பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியே. பல பிறவிகளுக்கு பின்னர் உண்மையில் அறிவு கூர்மையில் முன்னேற்றம் அடைந்த ஒருவர் பகவானிடம் சரணடைகிறார். சரணடையும் முறை இல்லாமல் ஒருவர் விடுதலை அடைய முடியாது. பக்தி இல்லாத முறையில் விடுதலை அடைந்து விட்டோம் என்று நினைக்கும் செருக்குள்ளவர்கள் தூய்மையாக்கப்பட்டவர்கள் அல்லார், அல்லது அறிவு கூர்மையில் தெளிவானவர்கள் அல்லார். ஏனெனில் அவர்கள் இதுவரை உங்களிடம் சரண் அடையவில்லை. எல்லா விதமான துறவுகள் மற்றும் தவங்களை செயலாற்றிய போதிலும், அல்லது பிரம்மனை உணர்தலின் ஆன்மீக உணர்தலின் விளிம்புக்கு வந்துவிட்ட போதிலும் அவர்கள் பிரம்மனின் ஒளியில் இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களிடம் தெய்வீக செயல்கள் இல்லாததால் அவர்கள் மண்ணுலக செயல்களில் விழுகிறார்கள் என்று பாகவதம் கூறுகிறது. ஒருவர் தான் பிரம்மனே என்பதை அறிந்து கொள்வதுடன் திருப்தி அடையலாகாது. அவர் தன்னை பரபிரம்மன் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். அதுவே பக்தி பிரம்மனின் பணியாவது பரபிரம்மனிடம் செய்யும் தொண்டாகும். ஒருவர் பிரம்மனாக ஆனால் அன்றி அவர் பிரம்மனுக்கு தொண்டு செய்ய முடியாது என்று குறிப்பிடப்படுகிறது. பரபிரம்மனே பரம புருஷ பகவான் ஆவார். வாழும் உயிரினமும் பிரம்மனாகும். தான் பிரம்மன் ஆத்மா பகவானின் நிலைத்தை தொண்டன் என்பதை உணராமல் ஒருவர் வெறுமனே தான் பிரம்மன் என்று நினைத்தால் அவரது உணர்தல் வெறும் கருத்தாகும். அவர் உணர வேண்டும். அதே சமயம் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். பின்னர் அவர் பிரம்மனின் நிலையில் இருக்க முடியும். இல்லையேல் அவர் கீழே விழுவார். பாகவதம் கூறுகிறது, பக்தர் அல்லாதவர் பரமபுருஷ பகவானின் பாத கமலங்களுக்கு செய்யும் தெய்வீக அன்பு தொண்டினை புறக்கணிப்பதால் அவர்களின் அறிவு கூர்மை போதுமான அளவு இல்லை. அதனால் அவர்கள் கீழே விழுகின்றனர். வாழும் உயிரினம் செய்ய ஏதாவது செயல் இருக்க வேண்டும். அவர் எல்லாம் கடந்து தத்துவ தொண்டில் செயலில் ஈடுபடாவிட்டால் ஜட உலக செயலுக்கு கீழே விழ வேண்டும். ஒருவர் ஜட செயலுக்கோ கீழே விழுந்தவுடன் பிறப்பு சுழற்சியில் விடுபட உதவி ஏதும் இல்லை. என் கருணை இல்லாமல் நன்யத் பகவதா என்று கபில பகவானால் இங்கு குறிப்பிடப்படுகிறது. பிரபு இங்கு பகவான் பரமபுருஷ பகவானாக குறிக்கப்படுகின்றார். இது அவர் எல்லா செல்வ வளங்களுக்கும் நிறைந்தவர். அதனால் ஒருவரை பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுவிக்க முழுவதும் தகுதியானவர் என்பதை குறிக்கிறது. அவர் பிரதான என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவரே பரமன். அவர் எல்லோருக்கும் சமமானவர். ஆனால் அவனிடம் சரணடைபவருக்கு அவர் சிறப்பாக நட்புடன் உள்ளார். பகவான் எல்லாருக்கும் சமமானவர். யாருக்கும் அவர் எதிரி இல்லை. யாரும் அவருக்கு நண்பர் இல்லை என்பது பகவத்கீதையில் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அவரிடம் சரணடைபவருக்கு அவர் சிறப்பாக வளைந்து கொடுப்பார். பகவானின் அருளார் அவரிடம் சரணடைவதால் மட்டுமே ஒருவர் பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து வெளிவர முடியும். இல்லையேல் ஒருவர் பல பிறவிகள் பல முறைகள் விடுதலைக்காக பிற வழிகளை முயல வேண்டி இருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. So
ஹரிம் வினான ஸ்ருதிம் தரந்தி அப்படின்னு சொல்றாரு பிரபுபாத். அதாவது ஸ்ருதிம் அப்படின்னா பிறப்பு இறப்பு என்ற தொடர்ச்சியான இந்த சங்கிலி, இதிலிருந்து அறுபட்டு ஒருவர் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஹரி ஒருத்தரால் தான் நமக்கு அந்த பலனை கொடுக்க முடியும். முக்தி பிரதேதாம் சர்வேஷாம் விஷ்ணுரேவ ந சம்சய. ஸோ யாராலையுமே முக்தியை கொடுக்க முடியாது. பகவான் ஒருவரால் மட்டுமே ஒருவருக்கு பௌதிக வாழ்க்கையிலிருந்து முக்தியை கொடுக்க முடியும். ஸோ பல்வேறு வழிமுறைகளை கடைபிடித்தாலும் கடைசியில அவர்கள் பகவான் பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். எந்த வழிமுறைகளை கடைபிடித்தாலும் கடைசியில அதுக்கு முத்தாய்ப்பு வைத்தா போல் பகவானுடைய பாதங்களில் அவர்கள் வந்து விழ வேண்டும். அதுதான் அது கடைசி ஸ்டெப். அது இல்லாம வேறு எந்த வழிமுறைகளை மேற்கொண்டாலும் அது முழுமையாகாது. எந்த முயற்சிகளும் முழுமை பெற வேண்டும் என்றால் அது பகவானுடைய பாதங்களை பற்றி கொள்வதில் மட்டுமே அவர்களுடைய முயற்சிகள் பலனை அளிக்கும். அது இல்லாட்டி பலனற்று போய்விடும். பிரம்மா கிருஷ்ணர் தேவகியுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அவர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய 10.2.32 ஏன்யரவிந்தாட்ச விமுக்த மானினஹ त्वयस्य भावाद् अविशुद्ध बुद्धयः आरुह्य कृष्णेन परम पदम कथम पतन्त्यदो न्यादृत युष्मदुम् हंग्रियः. பகவானுடைய பாதங்களை பற்றி கொள்ளாவிட்டால் ஆத்மாவை உணர்ந்த ஞானிகள் கூட அவர்களுடைய ஞானம் முழுமை பெறாமல் மீண்டும் பௌதிக உலகத்திற்கு திரும்புவார்கள். சோ ஞானிகள் விமுக்த மானினகன்னா அவர்கள் தங்களை முக்தி அடைந்தவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த பௌதிக வாழ்க்கையினுடைய பற்றில் இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். அதுல சந்தேகம் கிடையாது. நிஷ்காம கர்மயோகத்தின் மூலமாகவே ஒருவர் முழுமையாக தங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய காம குரோத லோப மோக மாத்சரியம் என்கிற எல்லா அனர்த்தங்களும் நீங்கி அவர்கள் இதயம் சுத்தப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு சுத்தமடைந்த இதயத்தில்தான் ஒருவருக்கு பகவானை பற்றி நினைத்து அவரை தியானம் செய்து ஞான மார்க்கத்தையோ யோக மார்க்கத்தையோ அவர்கள் கடைபிடிக்க முடியும். ஏன்னா ஞான மார்க்கம் யோக மார்க்கம் ரெண்டுமே மெடிடேஷன். மெடிடேஷன் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துவது. மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது மிகவும் கடினம். ஏன் மிகவும் கடினம் என்றால் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆசைகள், ஒருவருடைய இம்ப்ரெஷன்ஸ், வாசனாஸ், இவைகள் ஒருவரை சதா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். சோ மனதில் இருக்கக்கூடிய இந்த மலங்கள் அனைத்தும்
முழுமையாக நீங்கினால் ஒழிய பகவானை மனதில் நிலைநிறுத்தி தியானம் செய்வது என்பது முடியாது. அதனாலதான் ஞான யோகத்தை எல்லாரும் கடைபிடிக்க முடியாது. முதல்ல நிஷ்காம கர்ம யோகத்தை பயிற்சி செய்து உள்ளம் முழுமையாக தூய்மை அடைந்த பிறகுதான் ஞான யோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த ஞான யோகத்தில் நுழையும் பொழுது அதுல ரெண்டு விதமான வழிமுறை, ரெண்டு விதமான பயிற்சிகள் செய்யறாங்க ஞான யோகிகள். உபனிஷதங்கள் போன்ற பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள் இவைகளை படித்து இவைகளை ஆராய்ச்சி செய்து அவைகளின் மூலமாக தத்துவத்தை உணர்ந்து நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, பகவானுக்கும் நமக்கும் என்ன உறவு என்பதையெல்லாம் அவர்கள் சாஸ்திரங்களை படித்து உபனிஷதங்களின் மூலமாக தெரிந்து கொள்வது ஒரு முறை. இரண்டாவது, பகவானை அவருடைய ரூபத்தை மனதில் நிலை நிறுத்தி அவரை நினைத்து ஸ்மரணை செய்து பகவான் மீது தியானம் செலுத்துவது. அது பக்தி. சோ இது ரெண்டும் கலந்ததுதான் ஞான யோகம். பக்தி இல்லாத ஞான யோகம் அது பலன் அளிக்காது. ஞான யோகத்தில் நாம் சாஸ்திரங்களை, உபனிஷதம் போன்ற ஞான சாஸ்திரங்களை படித்து அறிந்தாலும் பகவானுக்கு பக்தி செலுத்தாவிட்டால் அது பயனற்று போகும். சோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவர் பௌதிக வாழ்க்கையின் பற்றிலிருந்து முழுமையாக நிஷ்காம கர்ம யோகத்தின் மூலமாக விடுபட்டு ஞான யோகத்தை மேற்கொண்டு பல ஞான சாஸ்திரங்களை கற்று அவர்கள் இந்த உலகின் தொடர்பிலிருந்து விடுபட்ட நிலையில் ஜீவன் முக்தர்களாக இருந்த பொழுதும், ஜீவன் முக்தர்கள் என்ற நிலையை அடைந்த பொழுதும், அதாவது அவர்கள் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டு இருந்தாலும் இந்த உலக சம்பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பினும் பக்தியை மேற்கொள்ளாததால் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டும் பௌதிக வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். சோ அது இந்த திரிசங்கு சொர்க்கம் மாதிரி. திரிசங்கு எப்படி இந்த உலகமும் இல்லை சொர்க்கமும் இல்லை நடுவுல அந்தரத்துல தொங்கிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இவங்க அந்தரத்தை தொங்கக்கூடிய நிலை. பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு விட்டார்கள், ஆனா ஆன்மீக வாழ்க்கைக்கு நுழைய முடியவில்லை, ஆன்மீக உலகத்திற்கு நுழைய முடியவில்லை. சோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிறவங்க ஏன் ஆன்மீக உலகத்திற்குள் நுழைய முடியவில்லை, ஏன் பிரம்ம ஜோதியில் நுழைய முடியவில்லை என்றால் அவர்கள் பக்தியை மேற்கொள்வதில்லை. பகவானுக்கு சரணாகதி செய்து பகவானை வழிபட்டால் ஒழிய பிரம்ம ஜோதிக்கோ வைகுண்ட லோகத்திற்கோ போக முடியாது. அதனால அவர்கள் மீண்டும் பௌதிக வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறார். சோ அதனால பகவானுடைய பாதங்களை பற்றி கொள்பவர்கள் அவர்கள்தான் மிகவும் உயர்ந்த யோகிகள். யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாம் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மத. சோ அஷ்டாங்க யோகி, ஞான யோகி எந்த யோக பயிற்சி செய்தாலுமே பக்தி யோகம் இல்லாவிட்டால் எந்த யோகமுமே பலன் அளிக்காது.
42வது ஸ்லோகம். மத்பயாத்வாபி வாத்தோயம் சூயஸ்தபதி மத்பயாத் வர்ஷதீந்திரோ தஹத்யக்னிஹி மிருத்யுச்சரதி மத்பயாத். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் படிக்கிறேன் பிரபு. மொழிபெயர்ப்பு. என் மேலாட்சியால் என் மீது கொண்ட உள்ள பயத்தால் காற்று அடிக்கிறது, கதிரவன் ஒளி வீசுகிறது. என் மீது உள்ள பயத்தால் மேகங்களுக்கு அதிபதியான இந்திரன் மழை பொழிவிக்கின்றான். நெருப்பு எரிகிறது. என்னிடம் உள்ள பயத்தால் மரணம் நிகழ்ந்து உயிர் பலி நேர்கிறது. பொருளுரை. பரமபுருஷ பகவானாகி கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், அவருடைய மேற்பார்வையால் இயற்கை விதிகள் எல்லா செயல்களிலும் சரியாக நடத்தப்படுகின்றன. இயற்கை மேற்பார்வையின்றி தானே வேலை செய்கின்றது என யாரும் நினைக்க கூடாது. வேத இலக்கியம் கூறுகிறது, மேகங்கள் தேவனாகிய இந்திரனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. வெப்பம் சூரிய பகவானால் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மென்மையான சந்திர ஒளி சந்திரனால் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. வாயு தேவனின் ஏற்பாட்டின் கீழ் காற்று அடிக்கிறது. ஆனால் இந்த எல்லா தேவர்களுக்கும் மேலாக பரமபுருஷ பகவானே தலைமையான உயிர் பொருள் ஆவார். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம். தேவர்களும் சாதாரண வாழும் உயிரினங்களாவர். ஆனால் அவர்களின் உன்னத தன்மையால், அவர்களின் பக்தி தொண்டு மனப்பான்மையினால் அவர்கள் அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். இந்த வேறுபட்ட தேவர்கள் அல்லது இயக்குநர்களாகிய சந்திரன், வருணன் மற்றும் வாயு முதலானோர் அதிகாரி தேவதா என்று அழைக்கப்படுகின்றனர். தேவர்கள் எல்லா துறை தலைவர்கள் பகவானின் அரசு ஓர்கோள் அல்லது 2-3 கோள்கள் மட்டும் ஆனதல்ல. லட்சக்கணக்கான கோள்கள் மற்றும் லட்சக்கணக்கான அண்டங்கள் உள்ளன. பரமபுருஷ பகவான் மிகப்பெரிய அரசு உடையவர். அவருக்கு உதவியாளர்கள் தேவை. தேவர்கள் அவர் உடலின் அங்கங்களாக கருதப்படுகின்றனர். இவையே வேத இலக்கியத்தின் வர்ணனையாகும். இந்த சூழ்நிலைகளில் சூரிய பகவான், சந்திர பகவான், அதிபகவான் மற்றும் வாயு பகவான் பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் வேலை செய்கின்றனர். மயாத்ய சேஷன் பிரகிருதி சூயத்தே சராசரம் என்று பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. இயற்கை விதிகள் அவருடைய மேற்பார்வையில் நடக்கின்றன. அவர் பின்னணியில் இருப்பதால் எல்லாமே ஒழுங்காக சரியாக நடத்தப்படுகின்றன. பரமபுருஷ பகவானின் பாதுகாப்பை பெற்றவர் பிற எல்லா பாதுகாப்புகளிலிருந்து முழுதும் காக்கப்படுகிறார். அவர் யாருக்கும் தொண்டு புரியவோ அல்லது பணியவோ வேண்டியதில்லை. ஆம், அவர் யாருக்கும் கீழ்ப்படியாதவர் அல்ல. ஆனால் அவருடைய நினைவின் முழு ஆற்றலும் பகவானின் தொண்டிலேயே ஆழ்ந்திருக்கிறது. பரமபுருஷ பகவான் ஆகிய கபிலரின் கூற்றுக்களான அவர் வழிகாட்டுதலில் காற்று அடிக்கிறது, நெருப்பு எரிகிறது, கதிரவன் வெப்பம் தருகிறது என்பவை உணர்ச்சி மயக்கூற்றுகள் அல்ல. பாகவத பக்தர்கள் கற்பனை செய்து பரமபுருஷ பகவான் என்று ஒருவரை படைத்து அவருக்கு தகுதிகளை தருகின்றனர் என்று மாயாவாதி கூறலாம். ஆனால் உண்மையில் இது கற்பனை அல்ல. கடவுளின் பெயரில் போலியான ஆற்றல் திணிக்கப்பட்டதல்ல. பீஷாஸ்மாத் வாதக பவதே பீஷோதேதி சூரியக என்று வேதங்களில் கூறப்படுகிறது. பகவானிடம் உள்ள பயத்தால் வாயு பகவானும் சூரிய பகவானும் வேலை செய்கின்றனர். பீஷாஸ்மாத் அக்னிஸ் சந்திராஸ் சம் மிருத்யுர் தாவதி பஞ்சம். அக்னி, இந்திரன், மிருத்யு ஆகியோரும் அவர் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகின்றனர். இவை வேதங்களின் கூற்றுக்களாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இந்த ஸ்லோகத்துல பலவித தேவர்கள் இந்த பௌதிக உலகத்தின் இயக்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவைகளை நிர்வாகம் செய்கிறார்கள். நம்முடைய உடலின் ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு புலனும் அது இயங்குவதற்கு ஒவ்வொரு புலன்களுடைய தேவர்கள் அவர்களுடைய அனுமதியினால் நம் புலன்கள் இயங்குகின்றன. நம்ம கண்ணால பார்க்கணும்னா அது சூரிய பகவானுடைய கருணையால் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சுவைக்க வேண்டும் என்றால்
வருண பகவானுடைய கருணை வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு அங்கங்களும் மனது உட்பட இந்த ஆத்மா எந்த சரீரத்தில் குடிகொண்டிருக்கிறதோ, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இவை இரண்டையுமே இயக்குவது ஆத்மா இல்லை. இவை இரண்டுமே இயக்கப்படுவது பிரகிருதியின் வெளிப்பாடாக தோன்றிய பல தேவர்களும் பல சக்திகளும் சேர்ந்து இந்த சரீரத்தை இயக்குகிறது. அதனாலதான் பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே என்று கீதையில சொல்லப்படுகிறது. நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் எதையுமே செய்யக்கூடிய சக்தி இல்லாதவன். அதனால மனிதனுடைய ஒரே ஒரு சுதந்திரம் என்ன என்றால் ஆசைப்படுவது. அது நம்ம என்ன வேணா ஆசைப்படலாம். அதுக்கு ஒண்ணு லிமிட்டே இல்லை. அளவு கடந்த ஆசைகளை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும். ஆனா செயல்பாடு 0. நம்மால ஒரு குண்டூசிய கூட நகர்த்த முடியாது. ஆனா இமயமலை போன்ற ஆசைகளை நாம் உள்ளத்தில் வலித்துக் கொள்ளலாம். ஆனா உடலினால் ஒரு குண்டூசியை கூட நகர்த்த முடியாது. இதுதான் நம்முடைய நிலை. அதனால எல்லா இயக்கங்களுக்குமே பௌதிக உலகத்தில் காரணமாக இருப்பவர்கள் பல தேவர்கள். இந்த அனைத்து தேவர்களுக்கும் அதிபதியானவர் பகவான். அதனாலதான் நித்யோ நித்யானாம் சேத்தனானாம் ஏகோ பகூனாம் யோ விரதாதி காமான் என்று உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. நித்யானாம் அப்படின்னா நிரந்தரமானவர்கள். எல்லா உயிர் வாழிகள், தேவர்கள் உட்பட, பிரம்மா உட்பட, எறும்பு உட்பட எல்லா உயிர் வாழிகளுக்குமே எல்லோரிலும் உயர்ந்த உயிர் வாழியாக இருப்பது பகவான். நித்யானாம் நித்யக, நிச்சயமாக இருக்கக்கூடிய அனைத்து உயிர் வாழிகளிலுமே உயர்ந்தவராக இருப்பவர் பகவான். அதனால அவருடைய ஆதிக்கத்தினால்தான், அவருடைய விருப்பத்தினால்தான் காற்று வீசுகிறது, சூரியன் ஒளியை கொடுக்கிறார், நட்சத்திரங்கள் மின்னுகின்றன, உலகங்கள் இயங்குகின்றன. எல்லாம் பகவானுடைய விருப்பம். அவர் நினைத்தால் இவை அனைத்தும் நடக்கும். அவர் நினைக்கவில்லை என்றால் இவை அனைத்தும் நின்றுவிடும். அதனால யார் பகவானை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு எல்லா தேவைகளுமே நிறைவேற்றப்பட்டுவிடும் என்ற பகவான் உத்தரவாதம் கொடுக்கிறார் பகவத்கீதையில. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். கேரண்டி. அதே மாதிரி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. கேரண்டி கொடுக்கிறார் பகவான். பல இடத்துல என்னை வந்தடைபவர்களுக்கு நிரந்தரமான தீர்வு நான் கொடுப்பேன். அவரு பல இடங்கள்ல கேரண்டி பண்றார். அதனால நமக்கு ஒரே கடமை பகவானை பற்றி கொண்டு சந்தோஷமாக இருப்பது, புலம்பாம இருக்கணும்.
புலம்புனா அவங்க பக்தர்களே இல்லை. அது இல்லையே, இது இல்லையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே, அப்படி ஆயிடுச்சு, அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி பண்றாரு, இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு பகவான் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பணும். இவைகளின் மீது கவனத்தை சிதற விடாமல், அந்த பக்தர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன இவர் இப்படி பிஹேவ் பண்றாரு, இது நியாயமா, என் மனதை புண்படுத்திட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சதா சர்வ காலமும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல், பகவான் எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை, அவரை பற்றி நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காரு, எத்தனை ஜென்மம் கழிச்சு எனக்கு இது கிடைச்சிருக்கு, பகவானை நினைப்பதற்கு, பகவானுடைய நாமத்தை சொல்லுவதற்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் கிடைக்காது இது. அதனால நம்ம கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம பத்திரமா பாதுகாத்து கொண்டு பகவானுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக பக்தியை செய்யணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபு. நான் மிஸ்ஸஸ் இந்திராணி. சொல்லுங்க. மத்தது எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். நிஷ்காமிய கர்மம்னா பற்று இல்லாம வேலை செய்யறது. பிரணாம் பிரபு. நிஷ்காம கர்மம், நிஷ்காமிய கர்மம்னா பற்று இல்லாம வேலை செய்யறது அப்படின்னு சொன்னீங்க. பிரபு என்ன கேள்வி அது?